பசுமையான அடர்ந்த காடொன்றில் பெரிய அமைதியான அருணன் என்ற யானையும் சுறுசுறுப்பான குறும்புத்தனமான முந்திரி என்ற குரங்கும் வாழ்ந்து வந்தார்கள். அருணன் அமைதியானவன், மெதுவானவன், யாருக்கும் தீங்கு செய்யாதவன். முந்திரி ஆற்றல் மிக்கவன், எப்போதும் துள்ளி விளையாடுபவன், குறும்புக்காரனாக பிரபலமானவன். ஒருநாள் அருணன் நதிக்கரையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தான். முந்திரி மரத்திலிருந்து குதித்து, ஏய் பெரியவா, உன் காதுக்குப் பின் ஒரு பெரிய பூச்சி இருக்கு என்றான். அருணன் பயந்து, எங்கே என்று கேட்டான். முந்திரி சிரித்தபடி, வசம் போடினேன், நீ ரொம்ப மெதுவா இருக்கே என்றான். அந்த நிமிடத்திலிருந்து இருவருக்கும் நட்பு மலர்ந்தது. ஒரு நாள் காட்டு விலங்குகள் ஒரு பெரிய விருந்து வைக்க முடிவு செய்தார்கள். அருணனும் முந்திரியும் சேர்ந்து ஏற்பாடுகளைச் செய்தார்கள். முந்திரி பழங்களை கொண்டு வந்தான். அருணன் பெரிய மரக்கிளைகளை தூக்கி உணவுக்கான இடத்தை அமைத்தான். அந்த நாள் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் முந்திரி ஒரு குறும்பு செய்தான். யானையின் முதுகில் ஏறி எல்லோரிடமும், இதுதான் என் புதிய கார் என்று சொல்லி சிரிக்க வைத்தானச. ஒருநாள் அருகிலுள்ள கிராமத்திலிருந்து வேட்டைக்காரர்கள் காடுக்குள் வந்தார்கள். அவர்கள் பெரிய விலங்குகளை பிடித்து விற்க விரும்பினார்கள். அருணன் மெதுவாக நகருவதால் அவருக்கு எளிதில் பிடிக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் முந்திரி தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினான். மரத்தின் மேல் இருந்து பழங்களை எறிந்து சத்தம் செய்து வேட்டைக்காரர்களை தவறான திசையில் ஓடச் செய்தான். அதே சமயத்தில் அருணன் மற்ற விலங்குகளை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் சென்றான. ஒரு மாலை முந்திரி தவறுதலாக வேட்டைக்காரர்கள் போட்ட வலையில் சிக்கிக் கொண்டான். அவன் கத்தும் சத்தம் கேட்டு அருணன் அங்கே ஓடிவந்தான். வலையை உடைப்பது எளிதல்ல. ஆனால் தனது வலிமையான தும்பிக்கையால் ஒரு பெரிய கல்லை தூக்கி வலையை கிழித்தான். முந்திரி விடுதலையானதும் மகிழ்ச்சி கண்ணீர் விட்டான். அந்த நாள் முதல் முந்திரி குறும்பு செய்யும் முன் அருணனை நினைத்தான். இருவருக்கும் உள்ள நட்பு இன்னும் வலுவானது. ஒருநாள் காட்டில் தண்ணீர் வற்றத் தொடங்கியது. விலங்குகள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் தவித்தார்கள். அருணன், நாம் தண்ணீர் தேடி செல்ல வேண்டும் என்றான். முந்திரி உடனே, நானும் உன்னுடன் வருவேன் என்றான். அவர்கள் அறியாத இடங்களை நோக்கி பயணம் தொடங்கினர். பாதையில் ஆற்றைக் கடக்க, பெரிய மலை ஏற, இருட்டான குகைகளை தாண்ட பல சாகசங்கள் நடந்தது. முந்திரி தனது சிறிய உடலை பயன்படுத்தி குறுகிய வழிகளை கண்டுபிடித்தான். அருணன் தனது வலிமையால் பெரிய தடைகளை அகற்றினான். இறுதியில் அவர்கள் ஒரு மறைந்த நீரூற்று கண்டுபிடித்தார்கள். அந்த நீர் சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. அவர்கள் அந்தச் செய்தியை எல்லா விலங்குகளிடமும் கொண்டு சென்றார்கள். எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக, நீங்கள்தான் எங்கள் ஹீரோக்கள் என்று வாழ்த்தினார்கள். முந்திரி சிரித்தபடி, ஹீரோ என்றால் ஒருவன் மட்டும் இல்ல, உண்மையான ஹீரோ நட்பே என்றான். அருணன் தலை ஆட்டி, ஆம், வலிமைக்கும் புத்திக்கும் நட்பே பாலம் என்றான். அந்த நாள் முதல் எல்லா விலங்குகளும் ஒன்றாக அமைதியாக வாழ்ந்தார்கள். முந்திரி தனது குறும்பை குறைத்தான். அருணன் இன்னும் பொறுமையோடு ஆனான். கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.